Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மார்ச் 7ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆண்டும் கூட மக்கள் மருந்தகம் நாள் என்கின்ற நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2019 நம்முடைய பிரதமர் அவர்கள் மோடி ஐயா அவர்கள் மக்கள் மருந்தகத்தை எல்லாத்துக்குமே எடுத்துட்டு போகணும், மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு நாளை அவரே நேரடியாக கடந்த 8 ஆண்டுகளாக 2019, 20, 26 தொடர்ந்து 8 ஆண்டுகளாக மார்ச் 7ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய 18,000 மக்கள் மருந்தகம், தமிழகத்தில் 1,300க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகத்துல சில மருந்தகத்தை தேர்ந்தெடுத்து நேரடியாக பிரதமர் அவர்கள் உரையாற்றுறாங்க. அது போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 மக்கள் மருந்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல 1 நம்முடைய பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜன ஔஷதி கேந்திரா மக்கள் மருந்தகம். நம்ம எல்லோருமே நம்முடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக உரையாற்றுறதை நம்ம எல்லோருமே பார்த்தங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நாம் மிகப்பெரிய ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம், 2014 பிரதமர் அவர்கள் இந்த மக்கள் மருந்தகத்தை கொண்டு வந்த பொழுது 40 கடைகள் ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் 40 கடைகள் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 2026 மார்ச் 7ஆம் தேதி 18,300 கடைகளை தாண்டி 18,300 கடைகளை தாண்டி மக்கள் மருந்தகத்தை பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ஆண்டு 2027 மார்ச் 7ஆம் தேதி அடுத்த வருஷம் இதே நாள் 25,000 கடைகளை தாண்ட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் 2025 சொல்லிட்டார். அடுத்த ஆண்டு இன்னும் 7,000 கடைகள் புதிதாக இதுல சேர இருக்கிறது. 18,300 கடை மக்கள் மருந்தகம். இது ஆரம்பத்தில் சில நண்பர்கள் மலிவு விலை மருந்தகம் அப்படின்னு ஒரு பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜன ஔஷதி கேந்திரா மலிவு விலை மருந்தகம். மக்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஆயிருச்சு, மலிவு விலை மருந்தகம் சொல்றதுனால ஒருவேளை மலிவான பொருட்களை எல்லாம் போட்டு தயாரிச்சிருப்பாங்களா அப்படின்னு. அதற்கு தான் பிரதமர் இந்த நாளை கொண்டு வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம இருக்கட்டும், நாம எல்லா இடத்துலயும் சொல்லணும், உலகத்தினுடைய பார்மா கேபிட்டல் இன்னைக்கு இந்தியா. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்களை நாம தான் தயார் பண்றோம். அதுவும் ஹைதராபாத், புனே, சென்னை போன்ற பகுதிகளில் நீ கொடி கட்டி பறக்கிறோம். அதை நம்ம ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஒரு மருந்தை தயாரிக்கும் பொழுது அதற்கான மூலப்பொருட்கள், அந்த காம்பினேஷன், அந்த கெமிஸ்ட்ரியை சேர்க்கும் பொழுது அந்த மருந்து கிடைச்சிருது. ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள், அமெரிக்காவை சார்ந்த, ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் அதை வாங்கி அதுக்கு ஒரு பிராண்ட் கொடுத்து அந்த பிராண்டாக வெளியே வரும் பொழுது மருந்தினுடைய விலையை ஏற்றிடுறாங்க. மக்கள் மருந்தகத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பது ஜெனரிக் மெடிசன், பிராண்ட் இல்லாம. அதனாலதான் ஒரு பொருளை எடுத்து நம்ம பார்த்தோம்னா டைக்ளோபெனாக், லின்சீட் ஆயில், அதனுடைய காம்போசிஷனை மட்டும் மேல எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பிராண்டே இருக்காது. ஏன்னா பிராண்ட் போட்டீங்கன்னா விலை 100 மடங்கு அதிகமாயிடுது. அதனால்தான் பிரதமர் அவர்கள் இது அன்பிராண்டட் ஜெனரிக் மெடிசன், மக்களுக்கு பிராண்ட் இல்லாம வெறும் காம்போசிஷனோட அதை கொடுக்கணும். அப்ப அந்த மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரே மருந்து தான். அதையெல்லாம் இந்த மார்ச் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய விழாவில் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், மக்கள் அதிகப்படியாக வாங்கணும். நீங்க ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தினுடைய விலை மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால இந்த 18,000 கடையினுடைய மொத்த டர்ன் ஓவரே பாத்தீங்கன்னா 2,300 கோடி தான். ஆனா கடந்த 11 ஆண்டுகள்ல மக்கள் வாங்கி இருக்கக்கூடிய மருந்துல சேமிப்பு பாத்தீங்கன்னா 40,000 கோடி. அதாவது டர்ன் ஓவர் குறைவு. ஏன்னா நமக்கு டர்ன் ஓவர் முக்கியம் கிடையாது. மக்கள் மருந்தகத்தில் 60,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலீங்க. ஏன்னா மருந்தினுடைய விலையே குறைவாக இருக்கின்ற காரணத்தினால டர்ன் ஓவர் 2,300 கோடிங்க. ஆனா சேமிப்பு 11 ஆண்டுகள்ல சேமிப்பு மட்டுமே 40,000 கோடி ரூபாய் பொதுமக்கள் சேமிச்சிருக்காங்க. 40,000 கோடி ரூபாய் ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு போயிருக்கும். அமெரிக்காவில், நியூயார்க்ல, ஐரோப்பிய நாடுகள்ல தலைநகரா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து டாலர்ல மாத்தி அவங்களுக்கு பணம் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு இத்தனை மருந்தும் இந்தியாவில் இருக்கு. யார் தயாரிக்கிறாங்க? இந்த மருந்து தயாரிக்கிறது யாரு? உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க சர்டிஃபை பண்ண மேனுஃபேக்சர், WHO சர்டிஃபைடு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. அதுல 130க்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரர், உலக சுகாதார நிறுவனம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துலதான் இதை ஃபர்ஸ்ட் செய்யறாங்க. அதன் பிறகு இந்தியாவில் பாத்தீங்கன்னா 5 வேர் ஹவுஸ் இருக்கு. பெங்களூரு, குர்காம் மாதிரி 5 இடம் இருக்குதுங்க. 5 வேர் ஹவுஸ்க்கு வரும்போது அங்கே ஒரு முறை தரத்திற்கான சோதனை. அதன் பிறகு பேட்ச்ல மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல பேட்ச்ல NABL லேப், நம்முடைய லேப் அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க லேப்ல ஒரு சோதனை.
சோ ஒரு மருந்து உங்க கைக்கு வருதுன்னா 2 முறை சோதனை செய்யப்பட்டு மருந்து வருதுங்க. தயாரிக்கிற இடத்துல ஒரு சோதனை, வேர் ஹவுஸுக்கு வரும்போது பேட்சுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சோதனை. அப்படின்னா குவாலிட்டியோடங்க, விலை குறைவாக தரமான ஒரு மருந்தை பிரதமர் அவர்கள் நமக்கு, ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல 18,000 கடையை தாண்டிட்டோங்க. 244 மடங்கு வளர்ந்திருக்கின்றோம். 2014க்கும் 2026க்கும் 40 கடையிலிருந்து யோசிச்சு பாருங்க. 18,000 கடைனா 244 மடங்கு வளர்ந்திருக்கிறோம். சோ இது எல்லாமே ஒரு பெரிய சாதனை. ஒரு தொண்டராக நம்முடைய அரசை பார்த்து நாம் பெருமைப்பட வேண்டும். இது ஏழை மக்களுக்கு நேரடியாக செல்லக்கூடிய ஒரு உதவி. இதை நாம எல்லோருமே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். மிக முக்கியமாக இந்த ஜனௌஷதி கேந்திரா மக்கள் மருந்தகத்தினுடைய மகிமையை புரிய வைக்கணும். இதுல இன்னும் ஆச்சரியப்படுறது, நம்முடைய பிரதமர் தாய்மார்களுக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக பயோ டிஸ்போசபிள் ஆக்ஸோ சானிட்டரி பேட், அதாவது சானிட்டரி பேட் இன்னைக்கு அதுவும் கார்பரேட். அது பாத்தீங்கன்னா யாரோ பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய பெயர். அது எதுக்கு இவ்வளவு காசு இதுக்கு வாங்குறீங்கன்னா, நாங்க எப்பவோ வாங்கின பேட்டன்ட், எப்பவோ பண்ண டெக்னாலஜி காசு. இன்னைக்கு நம்ம பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் ₹1 சானிட்டரி பேட் பண்ண முடியும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணி அது இன்னைக்கு ஒரு படமாகலாம், பேட் மேன் ஒரு படமாலாம் வந்திருக்கு. அக்ஷய்குமார் நடித்த ஒரு படம், கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவங்க. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் நம்முடைய மக்கள் மருந்தகத்துல கொடுக்கக்கூடிய சானிட்டரி பேட் 5 சானிட்டரி பேட் ₹5. அப்படின்னா ஒரு சானிட்டரி பேட் ₹1. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 103 கோடி சானிட்டரி பேட நம்ம மக்கள் மருந்தகத்துல வச்சிருக்கோம். 103 கோடி சானிட்டரி பேட். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு அதன் மூலமாக பெரிய ஒரு சேமிப்பு. 103 கோடி சானிட்டரி பேட் நம்ம வச்சிருக்கோங்க. மிக முக்கியமாக எல்லா மருந்துகளுமே இதுல இருக்கு. ஹார்ட்டுக்கு இதுல ஜெனரிக் மெடிசன் இருக்கு, டயபெட்டிஸ் சுகர் மாத்திரை எடுக்கணும், இதுல ஜெனரிக் மெடிசன் இருக்கு. சோ அன்பிராண்டட் ஒரு கம்பெனியினுடைய பிராண்ட குத்தாம வெறும் கெமிஸ்ட்ரிய மட்டும் அதை மேல பிரிண்ட் பண்ணி நேரடியா விற்கிறாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த குவாலிட்டி செக் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப தயாரிக்கிற இடத்துலீங்க இந்த பொருளை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல 5 வேர் ஹவுஸ்ல. அதனால் முழுமையாக மக்கள் அதை நம்பி நம்முடைய மோடி அரசு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் மருந்தகத்தை பயன்படுத்தி இன்னும் 7,000 கிடைக்கும். இப்ப புதுசா யாராச்சும் இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணணும். ஒரு கடையை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு லாபம் வர கொஞ்சம் தாமதமாச்சுன்னா மாசத்துக்கு ₹20,000 மானியம். நம்முடைய பழங்குடியின மக்கள், பட்டியலின சகோதர சகோதரிகள் தூரத்துல ரூரல் ஏரியால கடலை ஆரம்பிக்கிறாங்கன்னா ₹2,00,000 மானியம். அது எல்லாம் இந்த மக்கள் மருந்தகத்துக்கு மோடியா கொடுக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர் யாராவது சில குவாலிபிகேஷன் இருக்கு, பிஃபார்ம் படிச்சிருக்கணும், சில குவாலிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா ஐயா? யாராவது நம்ம இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க, ஐயா இங்க இருக்கிறாங்க, நீங்க கடை ஆரம்பிக்கணுங்கிறது நம்ம விருப்பம். 7,000 கடைகள் அடுத்த வருஷத்துக்குள்ள ஆட் பண்ண போறாங்க 2027 மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள. அப்படி இருக்கும் பொழுது படித்த இளைஞர்கள் இந்த டிவி மூலமா எங்க பாக்குறீங்களோ நீங்களும் அதை அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலமா அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க. அந்த பேசிக் குவாலிபிகேஷனை மீட் அவுட் பண்ணணும். ரூரல் ஏரியால இருக்கிறீங்க, பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறீங்க, ₹2,00,000 மானியம். இல்ல நான் நகரத்துல இருக்கேன், கடை புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம், ₹20,000 கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கும் இது லாபகரமா இருக்கணும், பொதுமக்களுக்கும் லாபகரமா இருக்கணும். நம்முடைய பணம் இந்தியாக்குள்ள இருக்கணும். ஏழை மக்களுக்கு எனக்கு காசு இல்ல அப்படிங்கறதுக்காக அவங்க சாப்பிடக்கூடிய மருந்தை நிறுத்தக்கூடாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு சுகர் பேஷண்ட் நம்ம பாக்குறோம், காசு இல்லைன்னு 3 மாத்திரை சாப்பிடறதுக்கு 2 மாத்திரை சாப்பிடுறாங்க. எத்தனையோ பேருக்கு நம்ம பார்க்கறோம். அதனால் இந்த அற்புதமான ஒரு கூட்டத்துக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் அருமையம்மன் சந்திரசேகரன் ஐயா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா